इधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है। जमीन और आसमां सारा वना अल्लाह ही अल्लाह है। ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சாதாரண பேசக்கூடிய ஆட்கள். நாங்க சென்னையில இருந்து நாலு சரி வரும்போதுதான் சாம்சா பத்தியும் மும்பைஸ் எல்லாம் வந்து வேதியர் ஆன் பண்ற மாதிரி ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பாட்டு செய்யக்கூடிய சுகப்பத்தில் இருந்ததுலாம் சொல்லிக்கிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டல் வந்துடும். அவங்களுக்கு என்ன டைம் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம சைக்கநாயகருடைய பிரதான கவிஞர் புதுலீஸ்வரர் அவர்கள் अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद मुबारक वसल्लम। அன்பர்களே, நண்பர்களே, பீர்பாய்களே, சில்சில பைஜியான் குலபாக்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் ஒரு நல்ல உயர்வான நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். பிஎஸ்கே அன்வாருல்லா ஷா அவங்க பேர் 17 மொழி பேசுவார்கள். தமிழ்நாட்டுடைய ஜமாத்தல் உலமாவுடைய தலைவராக இருந்தார்கள். அவங்க பையத்து வாங்கல. எப்பவுமே அந்த இல்மு ஒரு இஜாப், அந்த இல்மு இருக்குங்களா, அது ஒரு தடையா இருக்குது. எப்போதோ ஜாஸ்தி ஆலிம்கள் பையத்து இல்லாம அல்லாட்ட போயிட்டு அவஸ்தைப்படுறாங்க. பையத்தை எதிர்த்த பெரிய பெரிய ஹஸ்திகள் கடைசியில் பையத்தை தேடி அலைந்து பையத்து வாங்கிதான் கபருக்கு போனார்கள். இந்த ஊர்லயும் சரி அப்படிதான் போனார்கள். அது இல்லாமல் அங்க போக முடியாது என்பது திட்டவட்டமாக தெரியும். தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அந்த பிஎஸ்கே அன்வாருல்லா ஷா, அதாவது முகமது இப்ராஹிம் பாக்கரி, காஞ்சிபுரத்தில் பெரிய பள்ளிவாசல் என்று தூங்குறாங்க. கனவுல சொல்றாங்க, கமாலுddin போய் பாரு. திடுக்குன்னு எந்திரிச்சாங்க, பாங்க சொல்றாங்க. கனவுல 40ல் 1 2 வருஷத்துல நடக்கக்கூடிய கனவு என்னன்னு சொன்னா, நீ கனவு கண்ணு முழிச்சா வாங்க சொல்ற, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அந்த கனவு நடந்தே தீரும். அவங்கள பன்னூல் ஆசிரியர்னால என்ன இப்படி ஒரு கனவு வந்துருச்சு. அங்க எல்லாத்தையும் கேட்கிறாங்க, யாரு? கமாலுddin. அங்க ஒரு ஆள் இருந்தார், கமால், இஸ்லாமிய பாட்டு கல்யாணத்துல படிப்பார். அவரை போய் காட்டினா அவருக்கு இவரு இல்லையே. அப்ப அங்க கமருத்தீன் தாதா சர்க்காருடைய முரீது, சென்னை நெப்பப்பள்ளி மஹல்லாவை சேர்ந்தவர். அங்க கல்யாணம் பண்ணி பள்ளிவாசல தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொன்னாரு, கமாலுddin இல்ல தேட சொல்லல, தீன்ல கமாலானவளை தேடு. ஒரு செய்தி கேட்டா சாவர வரைக்கும் மறுக்க கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தது மனனம் செஞ்சதன் காரணமாக தான். சிருஷ்டிகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணதுனால்தான் அவங்களுக்கு அல்லாஹ் கிலாபத்து வேற காரணத்துக்கு கொடுக்கறது.
ஆச்சரியப்பட்டாங்க. சாதாரண மனுஷன் தீன்ல கமால உள்ளவங்க தேடுங்கிறாரு சொல்லி எங்க இருக்கிறாங்க திருப்பி அவர் கேட்டார். ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க சையது நூறு ஷாக்குமல்லா அப்படின்னு அவர் சொன்னார். அங்கேயே அரக்கோணம் போய் அப்படியே அபுல் ஹசன் சாதலி தமிழ்நாட்டின் சிறந்த ஆலிம் அவங்கள கூப்பிட்டு ஹைதராபாத் போயிட்டாங்க. போனா தாதா சர்க்காரு தன் புள்ள மக்புல் பாஷா, தன் பிள்ளை மும்தாஜ் பாஷா ரெண்டு பேரை பேச சொல்றாங்க. ஒரு மகன் சொல்றார், ஆயத் ஹதீஸ் ஓதி பையத்து தேவையில்லை. ஒரு மகன் பேசுறார், ஆயத் ஹதீஸ் ஓதி லாசிம் மட் பையத் வாங்க. இது கேட்கிறாங்க ரெண்டு தமிழக ஆலிம்கள், முகமது ராம் பாக்கவி பன்னூல் ஆசிரியர், அபுல் ஹசன் சாதலி. அப்படியே நின்றுட்டான். அப்புறம் கேட்டான், என்ன யாரு எங்க விஷயத்தான் சொன்னான். உடனே பிஎஸ்கே பையத்தாயிட்டான். அபுல் ஹசன் சாதலியும் பையத்தானாங்க. ஆனா அபுல் ஹசனுக்கு நூறினார்கள், வெறும் ஜிக்ரு நீ சொல்லி கொடு. இவங்களுக்கு அப்படி இல்லை, பையத்தே குடும்பம் சொன்னார். சில்சிலா பெரியார்களுக்கு எப்படி நசீபாது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேர் வச்சாங்க அன்வாருல்லா ஷா. ஏன்னா 17 பாஷை தெரியும். அவங்க விஷயத்தை நான் இதோடு நிறுத்திக்கிறேன். பின்னால நடந்த வாழ்க்கை சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். பயப்படுங்கள், லரஸ்தே ரஹோ டர்தே ரஹோ என்ற சர்க்கார் வாழ்க்கையில ரொம்ப நாளா யூஸ் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்? சுபரிஷா பயந்து கொண்டே இரு, நடுங்கிக் கொண்டே இரு. கிடைச்சிருச்சு என்று நீ நினைக்காதே, கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம் ஏசான்ல. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அல்லாஹ் ஹயாத். முதல் சிபத், முதல் கல்யாண குணம். அல்லாவுக்கு ஹயாத்து சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அந்த ஹயாத்து அல்லாஹ் கொடுக்கலாம். கொடுத்தா வாங்கிறது எந்த ஹயாத்து? இந்த பல்ப் இருக்குங்க, பீஸ் போச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் பல்ப் போட்டா பீஸ் இருந்தாதான் எரியும், இல்லை எரியாது. அப்ப அல்லாவுடைய ஹயாத்து, இன்சான் ஹயாத் எப்படி வாங்குச்சு? ஒரு ஹயாத்தா ரெண்டு ஹயாத்தா? ஒரு இல்மா ரெண்டு இல்மா? ஒரு இராதாவா ரெண்டு இராதாவா? ஒரு குதிரத்தா ரெண்டு குதிரத்தா? ஒரு சமாத்தா ரெண்டு சமாத்தா? ஒரு கலாமா ரெண்டு கலாமா? ஒரு வசாராத்தா ரெண்டு வசாராத்தா? பாபத்துக்கு காபிலியத், ஒரு ஃபிட்னஸ் வேணும் இல்லையா? அல்லாவுடைய இல்மு வருது, நான் எப்படி வாங்குவேன்? என்ன பெருமையா சொல்றேன், அதமும் சொல்றேன். ஒன்றும் இல்லாதவன் ஓட்டாண்டி சர்க்கார் சொல்றான். ஓட்டாண்டி நான் சொன்னா அல்லாவுடைய ஹயாத் எனக்கு எப்படி வந்துச்சு? ஓட்டாண்டிக்கு வர முடியுமா? அப்ப எனக்கு ஒரு ஹயாத் இருந்துச்சா? இல்லாம எப்படி அந்த ஹயாத்தை கபூல் செஞ்சு? பீஸ் போன பல்ப் இல்ல, பீஸ் போன பல்பை மாட்டினா எரியுமா? பீஸ் போன பிறகு பியூஸ்ட் பல்பை இல்லாம நல்ல பல்பை போட்டா அந்த பைலான வாங்கும். அதமான சிப்பத்து செவிடு குருடு அப்படிலாம் நம்மள பேசிக்கிறோம். எப்படி நீ அந்த சிப்பத்தை வாங்கின? எப்படி அந்த சிப்பத்தை உள்ள வந்து சேர்ந்துச்சு? 7 குவாலிட்டிஸ் ஆஃப் அல்லாஹ்
7 குணங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். 1 ஹயாத்து, 2 இல்மு, 3 இராதா, 4 குதிரத்து, 5 சபாத்து, 6 பசாரத்து, 7 கலாம். எப்படிங்க வந்துச்சு? ஒரு குன்னு சொன்னா கோன் பையகோன் உடனே ஆயிடுச்சு. கோன் பையகோன் பார்த்தீங்களா? தஹ்லீக் ஆகு என்று சொன்ன உடனே ஆகிவிட்டது. எதெல்லாம்? வானம், பூமி, அண்ட சராசரங்கள், கடல், திடல் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த சத்தத்துக்கு என்ன பவர் இருக்கு? கதாலிமான் சொன்னாங்க, ஒரு ஹால்ல போய் நின்று ஹலோ 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 வருது பாத்தியா? அந்த ஹலோ எங்கேருந்து வந்துச்சு? இந்த கூண் எங்கேருந்து வந்துச்சு? அந்த கூண் எப்படி சாரா காயினாத்துல மஹ்லூகாத்துகள் கிரியேஷன்ஸ் எப்படி கேட்டுச்சு, எப்படி ஆடுச்சு? ஆனதுக்கு பேர் தஹ்லீக். சிர்ர தஹ்லீக் பிறகு சிர்ர தஹ்லீக் பிறகு சிர்ர கதர் பிறகு சிர்ர ஜபர் பிறகு சிர்ர ஜபர் ஜபர். ஒரு ஹல்க் இல்லை, 6 விதமான டைப். என்னைக்காவது சர்க்கார் சொல்லாம இருந்தாங்களா? எத்தனை பொங்கல் ஜமாத்து, எத்தனை ரமலான் ஜமாத்து, 5 நாள் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம், மதராஸ் லால்பேட்ல ப்ரோக்ராம் போட்டு நம்மளை மாதிரி மடையங்கள் நமக்கு அறிவு தெரியாது இல்லைங்களா? அதனால சொல்லுவாங்க, இந்த வார்த்தை இப்படி சொல்லிடாது, இப்படி சொல்லுங்க அந்த வார்த்தையை, அப்படி திருத்தி கொடுத்து கொண்டு வந்துருது. ஏன்னா நீ வெளியில போய் பேசும்போது ஆஹா இவர் ஆலயம் இல்லைன்னு வச்சுக்குவாங்க. நம்ம கவனத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க பாத்தீங்களா? முதல் நான் 1975 பசிப்பட்டி கிடந்த வீட்டுல எல்லா பிள்ளைங்களும் பட்டி உதவ ஆள் இல்லை. ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பிச்சாங்க, பொதக்குடியில உங்களையும் கூப்பிடுறதாக கேள்விப்பட்டு மருகோம் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மருகோம் சாலியதற்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க 2 பேர் கூட உங்களையும் கூப்பிடுறாங்கன்னா போங்க, மொய்யாண்டவன் சரித்திரத்தை சொல்லுங்க. நான் போறேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் ஆலிம் பெருங்குடி மக்கள் பேசுகிறார்கள். நான் பேசும்போது சொன்னேன், வஹீதின் ஆண்டவர்கள் ரசூல்லா காலத்துல இருந்தார்கள், எல்லாம் திகச்சார்கள். 14 மதரசாவுடைய உஸ்தாதுகள், முன்னாள் ஆலிம் ரோஸ்பேட்டா கடையநல்லூர் அவரும் இருக்கிறார். போகிறார், அதற்கு அலைய கூப்பிட்டு அவரை பிடிங்கிறாங்க. வயசானவர் அந்த ஜுப்பாவை பிடிக்கிறாங்க. அவர் உசுகிட்டு போனார், திருப்பி சேர்த்து பிடிச்சாங்க. உசுகிட்டு போனால் திருப்பி கட்டி பிடிச்சாங்க, உதவிட்டு போயிட்டார். அதை தள்ளி பார்த்தாங்க. யார சொன்ன அவர் என்னால பிடிக்க முடியாது, அவர் உங்க பரம்பரையில் வரக்கூடியவர், அவர் இன்னார் என்று நான் சொன்னார். உதக்கூடிய அதற்கு போச்சு. குத்தாநல்லூர், அத்திக்கடை எல்லாம் ஒன்னா வந்திருக்கிறாங்க. பிரமாண்டமான கூட்டம், சாதி எதிர்த்து இருக்கிறாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க, 600 வருஷம் வித்தியாசமாச்சு, இது எப்படி சொல்றாங்க? வந்தார்கள், சீட்டு கொடுத்தாங்க. அந்த ஊர் தலைவர் சீனாவின் இஸ்மாயில் ராவுத்தர், அவர் சொன்னார், யார சீட்லாம் கொடுக்க கூடாது. என்ன சீட்டு கொடுக்குற? பேசி முடிச்சவனே உட்கார்ந்து கேள்.
சொல்ல சீட்டை வாங்குங்க. சீட்டு கொடுத்தாங்க. நபி அவர்களுக்கும் மஹபூப் சுபானிக்கும் 600 வருஷம் வித்தியாசமா இருப்பாங்க. நீங்க எப்படி சொன்னீங்க? சீட்டை வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முந்தி செய்தா பிலால் எப்படி உள்ள போனாங்க? அதற்கு குரல் மரியாதை குரல் இல்லாது மிஸ்காத்துல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீங்களே, சொல்லுங்க, நீங்க எப்படி போனாங்க சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது சித்திக் அக்பருடைய குரலை கேட்டேன். நபி மெஹராஜுக்கு போனுங்க, அபூபக்கர் நாயகத்துக்கு தெரியாது, இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் இதற்கு பதில் சொல்றேன். அப்படியே உட்கார்ந்தார்கள், பதில் சொல்லல. மறுநாள் லால்பேட்டைக்கு வந்த காலையில் இப்படி பேசுங்க, நீங்க அதுக்கு ஜவாபு கொடுத்துட்டீங்க. அது ஆலம மிசால், ஆலம அம்சால், தஜதுத அம்சால், பல சப்ஜெக்ட் இருக்குது இந்த இல்மு இஸ்பான்ல. மாரிஃபா என்ன அர்த்தம் தமிழ்ல? இர்ஃபான் என்ன அர்த்தம் தமிழ்ல? இர்ஃபான்ங்கிற மாரிஃபா குழப்பறி. தமிழ்ல மாரிஃபா என்ன? இறை ஞானம். தமிழ்ல இர்ஃபான் என்ன? அது அலங்காரப்படுத்தக்கூடியது. ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? சாதாரணமா தான் இருந்துச்சு முந்தானத்து லால்பட்டு. அந்த மாரிஃபா அதை டெக்கரேட் பண்றது இர்ஃபான். ரெண்டும் ஒன்றும் இல்லை. இர்ஃபானுக்கு துவா வேற, தனி துவா. அது மாரிஃபா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இறை ஞானம். பட்டினத்தார் ஒரு ஞானம் இராணி ஞானம் படிச்சிருந்தார். அவர் வெளியில போய் வீட்டுக்கு வர்றார். பந்தெல்லாம் போட்டு இருந்துச்சு. என்ன இது என்று கேட்டால், உனக்கு எனக்கா 10 எரிஞ்சு சாம்பலா போச்சு பந்தல். அந்த எனக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர். பாட்ஷா நாயகம் நாகூர் சஹின்ஷா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பட பண்ணாங்க. போட்டிருந்தாங்க. எனக்கா பந்தல் எரிஞ்சு சாம்பலா போச்சு. அல்லாஹ் கல்யாணம் பண்ணல, அல்லாஹ் புள்ள குட்டி பெறல. அந்த எனக்கு அங்க போய் சேர்ந்தது. அது இறை ஞானம் இல்லை, அது இர்ஃபான். அது எப்படி பட்டினத்திற்கு தெரிஞ்சது? அவர் ஷேக்கிட்ட போய் வையத்து வாங்கினாரா? எப்படி அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்தான்? பிரச்சப்பட்டு போச்சு. உங்களுக்கு கொடுத்த, எனக்கு கொடுத்த ஞானங்கள் சர்க்கார் கிபிலா இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? காலையில ஒரு பேசினார், நான் கேட்டு, நம்மளுக்கு கொடுத்த மாறுமாத்த யூட்டிலைஸ், இஸ்திமால், அதை உபயோகம் செய்யணும்னு பேசினார். கரீம் பேசுறதுக்கு முன்னால பேசியவர். அல்ஹம்துலில்லாஹ், பல்ல வளர்க்கிற சர்க்கார் பேஸ்ட்ல பேஸ்ட் வச்சு விளக்குற. நிஸ்பத் குவத், நிஸ்பத் குவத். ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். இதராக்கு கல்வல சேவே அல்லாஹு. இங்கே அல்லாஹ். சோப்பு தேய்க்கிறே அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். துணி துவைக்கிறே அல்லாஹு அல்லாஹ். அம்மி அறுக்கிறே அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு. துளசி கட்டணியது. இந்த கிரைண்டர் எல்லாம் வந்து இயற்கையிலேயே திக்கிற மருந்து துளைச்சிட்டு பாத்தீங்களா? 2 ஸ்டேஜ் சொல்லி 3வது சொன்னாங்க. கிழக்கரையில் சலக் தமிழ் காலேஜில் பேசுறாங்க. நான் டாய்லெட்டுக்கு போறதுக்கு நான் நின்று கொண்டிருந்தேன். மாணவர்களே, டாய்லெட் ஆச்சு, அசூசியான இடமாச்சு.
அங்க அல்லாஹ் வந்தா நல்லது இல்லையே சொல்லி, ப்ளீஸ் அல்லாஹ், யூ கீப் அவுட்சைட், யூ டோன்ட் கம் வித் மீ, ஐ அம் கோயிங் இன்டு தி டாய்லெட். அப்படியே ஆரவாரமா பார்க்கிறான் சரத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அல்லாஹ் சொல்றான், அப்பாவி ஃபைதிஷ்டா, how can you enter toilet without me? அட டாய்லெட்ல நீ போனா நான் வரணும். அப்ப தவாப் செய்வது யாரு? அல்லாஹ் இல்லாம தவாப் உயர்ந்த இருந்து செஞ்சிருந்தியா? Without me, Mr. Faidisha, you cannot enter into the toilet. நீ என்ன நினைக்கிற? நாட்டம் உள்ள இடம் உண்மை. அல்லாஹ் முஹாசிர், நாம முதாசிர். பாத்தீங்களா? அல்லாஹ் யாரு? முஹாசிர், உணர்வை உண்டாக்கக்கூடியவன். இந்த கெட்ட உணர்வை அவன் அனுபவிப்பதில்லை. முதாசிர், நாம தான் அந்த நாட்டத்தை அனுபவிப்போம். முஹாசிர், முதாசிர். இந்த கூட்டத்தில் விளக்குறாங்க, நான் ஹுஜ்ஜத்து செய்றேன். எல்லாம் கிப்சு முதல் எதிர்சாக எல்லாம் யூசுப்லாம் கூட இருந்தாங்க, கமாலியாக இருந்தாங்க. இது எனக்கு ஞாபகம் இல்லை, இவங்க அங்க இல்லை. இது நீங்க சொல்லிட்டா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தானே. என்ன எனக்கு கொடுக்க முடியாது நினைக்காதீங்க. பக்கத்துல உட்காந்துக்காரு பல லட்சங்கள் இருக்கு. நான் கேட்ட கொடுப்பேன். நான் கொடுக்க மாட்டேன். ஆலிம்தான் நீங்க நினைக்கலாம். நீ வெளியே இருந்து சொல்லி பாரு. குரான் ஆயத்துப்படி, நீங்க குரான் ஹதீஸ் படி நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். எப்படி குரான் டாய்லெட்டுக்கு போகும்போது அவன் வரமாட்டான், பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ், தந்தையுடைய மக்காம், அஹதியத்துடைய மக்காம். அந்த அல்லாஹ் எப்படி டாய்லெட்ல வருவான்? ஃபைஜிஷா, அப்பாவியா இருக்கிறீங்க. யூ cannot enter into the toilet without me. I should take you. அன்பர்களே, தோழர்களே, பேசுறீங்க போன்ல, வீட்டுல வீடு கூட யார் கொடுவோ, முதல்ல அல்லாஹ் பேசிதான் நீங்க பேசுறீங்க. ஹலோ, அல்லாஹ் கேட்டுதான் நீ ஹலோ சொல்ற. அல்லாஹ் பார்த்துதான் நீ பார்க்கிற. அல்லாஹ் பேசிதான் நீ பேசுற. தொடர்ந்து பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் தமிழக மக்கள் ஒன்னா வந்தாலும் சரி, ஒரு ஆயத்துக்கு உங்களால சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஈர்மை கொடுத்திருக்காங்க. அந்த முதல் பயான் பொதுக்குடியில பேசி கொடுத்த பிறகு அதே ஊர்ல பக்கத்து நூர் சாத்தைக்கான 6 நாள், அதே ஊர்ல பக்கத்துல கூத்தாங்கூர்ல 6 நாள், 23 நாள் தொடர்ந்து பயான் நடந்துச்சு. இங்கே வந்துச்சு பைதான். யார் கொடுத்தது? இது சும்மா 4 இல்ம வச்சுக்கிட்டு நீ கிதாப தூக்கிட்டு சுத்துற. முத்தவழி கேட்டா சீனாமினா உட்கார், எது கேட்கிறே கேளு, தயார், பயான் முடியட்டும். அப்படி எல்லாம் நம்ம பக்கம் சப்போர்ட் அனுப்பிச்சாங்க. நண்பர்களே, சகோதரர்களே, சொலக்கா ஓடி வருகிறார். நபி அவர்களை கொள்வதற்காக சித்திக் அக்பர் சொல்கிறார்கள். அப்படிங்கிறாங்க. குதிரை கால் மணலுக்குள்ள போயிடுச்சு. யாமம்மா என்ன மன்னிங்க, மறுபடியும் குதிரை கால் வெளியே வருது. மறுபடியும் வர்றார், மறுபடியும் கால் உள்ள, மறுபடியும் வர்றார், மறுபடியும் கால் உள்ள, மறுபடியும் வந்தார். எனக்கு பையத்தை கொடுங்க யா முஹம்மத். சுரக்கா கேட்கிறாரு, எந்த இடத்துல இந்த இல்மே தௌஹீத், இந்த மாரிஃபா இல்லை, இந்த இர்ஃபான் இல்லைன்னு சொன்னார். நீ கதை சொல்ற, நாங்க நபி பையத்து கொடுத்த கதையா சொல்ற? அங்க என்ன கதைக்குள் கதை, என்ன கஹானி, ஒரு கதையில ஒரு கதை அல்லாஹ் மறைச்சு வச்சான். பையத்து கொடுக்குறாங்க.
1 கிலோமீட்டர்ல அபூஜஹில் கூட்டம் அதை பார்க்கிறாங்க. பாத்தீங்களா? உடனே அபூஜஹில் கூட்டம் கல்லு சாராயம் குடிச்சிட்டு போதையில குதிரைய தூக்கிட்டு ஓடி வந்தா 5 நிமிஷத்துல நபிய முடிச்சிடலாம், சுரக்கார முடிச்சிடலாம். அசையாம நிற்கிறான். தாத்தோல் முத்தலத்துல நபி போய் யாரும் அசைய விடாது, அவன் குதிரைய அசைய விடாது, நான் மையத்து கொடுத்து முடிகிறவருக்கு அசைய அப்படியே நிற்கிறான். கல் செல்ல மாதிரி. என்ன சரித்திரம் படிக்கிறது? இந்த ஈமான் உனக்கு வந்தா உலகம் உன்னை சேர்ந்து எதிர்த்தாலும் சரி, அல்லாஹ் அவனை அழிச்சு தொலைச்சிடுவான். நம்மளை பாதுகாப்பான சரினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லங்கடாக நிர்வாணமாக்கி பயங்கரமான தீர தூக்கி போட்டாங்க. உடுப்பு இல்லை நம்ரூத் மன்னன் அப்படி சுத்தராம் நெய்ப்பு இஸ்ரேல் பெரியது மாதிரி கொடியவர்கள். நெருப்பு எப்படி இருந்துச்சு? மேல பறவைலாம் செத்து போச்சு, மரமெல்லாம் எரிஞ்சு போச்சு. நம்மூர் மகள் வந்துச்சு. என்ன அவர் எங்கே போய் தேடு, சாம்பலா இருப்பார் அவர். ஒரு மகள் செல்லமா வளர்த்தார் நம்ரூத். அந்த மகள் உள்ள போகுது, எதுவும் உள்ள பயங்கரமா எரியிற தீல உள்ள போறா. அந்த தீ எங்கே? இவ போறா. அல்லாஹ் அக்பர். தீய பிரிச்சுட்டான், இந்த பக்கம் பிரிச்சுட்டான், நடுவுல கேப்ப விட்டான். அந்த மசாலா நமக்கு சொல்லல. ஹதராத் கம்சாவில போகுது, இந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் நெருப்பு, அது எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆகி உள்ளே போனா உல்லாசமா படுத்திருக்கிறாங்க செய்யலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, எப்படி நீ வந்த? உங்களை நினைச்சுட்டு நான் வந்தேன். பாத்தீங்களா? நீ ஒரு காரியம் சேர்க்க நினைச்சுக்க, அந்த காரியம் லேசாக்கி தருவான். ராம்நாட்டுல என் முறிதுள்ள பட்டிக்காடு, 500 ஆரிஃபா, பரதேசி 1 கிராம் தங்கம் கிடையாது. கோர்ட்ல அந்த பிள்ளைக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அது போன வாரம் பேசுது. ஊர் சிங்கப்பூர் புரோகிராம்ல ஒரு லாயரை கூப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகுது. உடனே பீமன் கதவை லாக் பண்ணி டைம் முடிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப லாயர் திருப்பி சொல்றார், எனக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த லாயர் பேர் முகமது யாசின். மறுபடியும் லாக் பண்ணிட்டார். அப்ப இந்த அம்மா அந்த அதம் மௌஜூத், காதுல நல்லா வைக்க, சும்மா கண்ட பேச்ச கேட்காது, கண்ட கதைகளை கேட்காது. கதை சொல்ற இடமா இந்த மண்டபம்? உனக்கு ஒரு பெரிய சேஃப்டி பூஸ்ட் கொடுக்க வேணாம். அந்த அதம் மௌஜூத் சொன்னவன கதவை சொல்லுகிறான். பீவும் போர்மன் சொல்றான். உடனே கலெக்டர் வாங்க யாசின், என்ன என் தீர்ப்பு இருந்ததோ வந்துருச்சு, எடுத்துங்க போங்க. என்ன பொம்பளை சொல்லிச்சு, அப்படி ஆக்கு நீ முறியுத சும்மா கதை கசு. என்ன சர்க்கார் சொன்னாங்க? சமதுக்காக்கா நம்ம கச வாங்கி போலி ஜெயக்குமார்களை பற்றி குணமணியப்பா படிச்சாங்க. நீ சாப்பிடுற, ஒரு பொண்டாட்டி புள்ள சாப்பிடுற, அவனுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த? அவனுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த? அவனை அல்லாஹ்வோட சேர்த்தியா? அவனை அல்லாஹ் கூட சேர்த்தியா? இல்ல. சேர்க்கவானா சேர்றதான முடிவு. அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹக்கு. அந்த அதம், அதாவது யாரு உள்ள கதவு தாத்தானோ அல்லாஹ் அவன் அதமானவன். அவள நீ இருக்கிற கதவை திறக்கணும். அதே நிஸ்பத் கரம்பு ராம்நாத்ல உள்ள போய் காரியமாகுது. என்ன நம்ம சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன பேசி கத்து கொடுத்த நீ?
என்ன சொல்லி கொடுத்த நீ? உன்னை சொல்லாம உட்கார்ந்துட்டு கூட்டத்தை வந்தா கதை சொல்லி அனுப்புறாங்க. உன்னை விட சிறப்பான கதை தமிழ்நாட்டு ஆதிம்சா அபுதாயிர ஆதிசா பேசுறாரு, மணிக்கணக்குல பேசுறாங்க. அகர்த்து எல்லாரும் கேட்டு ரசிக்கிறாங்க. படைச்சான் சொல்லலாமா நீங்க? வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டீங்களா? உங்களையும் உங்கள் செயல்களையும் அமல்களையும் நான் படைத்துக் கொண்டே இருக்கிறேன். படைத்தான் சொன்னா டிஸ்கனெக்ஷன் ஆயிடும். அல்லாஹ் படைச்சான் சொல்லாதே, தப்பு அது. படைச்சா அவனுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. டாக்டர் மருந்து கொடுத்தாரு, ஊசி போட்டாரு, வெளியில வந்துட்டு டாக்டருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ வெளியில செத்தியா இல்லையா தெரியாது. இது அப்படி இல்லை. வல்லாஹு கலக்கும் தாமலும் உன்னை படைத்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அமலை படைத்துக் கொண்டிருக்கிறேன். படைத்துக் கொண்டே இருக்கு. படைத்தான் சொல்லாதீங்க, தப்பாது. அரபில எப்படி சொல்றேன்? படைச்சான் படைச்சா அவனுக்கு நிஸ்பத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? நான் ஒரு ஆண்டவர் என்று சொல்லாது. ஆண்டார்கள் இப்ப இல்லைன்னு ஆயிடும். அவங்க வேற பேரு, அது சொல்லு. அல்லாஹ் ஹல்கு செய்து கொண்டே இருக்கிறான். உங்களை படைக்கிறான், உங்களுடைய பகல் தொழுகையை படைக்கிறான், உங்களை படைக்கிறான், உங்களுடைய கலிமா ஓதுறத படைக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் நம்மளுக்கு அது அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறான். அப்படியாப்பட்ட அல்லாவை நமக்கு காட்டி தந்தார்கள் நமது ஷேக் நாயகம். இந்தியாவில் யாருமே 30 நாள் சோறு கொடுத்து ஒரு நாளைக்கு 200-250 கிலோ எடை கறி கொடுத்து லாய்தால வழக்கு சொன்னது யாருமே இல்லை. பைசா தவறு பிரேக் எப்படி ஆக்கிட்டாங்க? நீ எப்படி நீ லாய்தால சொல்லணும்? வந்துகிட்டு இருக்கிறேன் பஸ்ல, கார்ல, வழியில கார் போது பார்க்கிறேன். 96 காரை பார்த்தேன். அதுல 76 கார் ஈமான் போறாங்க, 20 கார்ல குஃப்ர் போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் குடிசை, இந்த பக்கம் 4000-5000 சதுரத்துல பிரம்மாண்டமான ஊடு. அவங்க இருட்டுல புல்லு பூச்சி நடக்கக்கூடிய இடத்துல இந்த குடிசையில இங்க ராஜா மாதிரி ஊடு கட்டி வாழ்ற வந்து நான் சொன்னேன். அப்ப முகமது அலியை பார்த்து சர்க்கார் சொன்னாங்க, நான் சொல்றத நீ திருப்பி சொல்ற, நீ என்ன அதுல பிரயோஜனம் நடந்த? வர்ற வழிய காரை எண்ணி இத்தனை கார் போகுது, இது ஈமானுக்கு சொந்தம், இத்தனை வருது, அது குஃபருக்கு சொந்தம். இந்த நாட்டுல நம்மளுக்கு அந்த லாயிலாத பறக்கத்துல என்ன வாழ்வு கொடுத்தா பாத்தியா? சொல், யார் யாரோ வாழ்றாங்க, அல்லாஹ் வாழ வச்சு கொண்டிருக்கிறான். அந்த கலிமா தையிபா, கலிமா தக்குவா, கலிமா தௌஹீத், 3 கலிமா சர்க்கார் சொன்னாங்களே இல்லையா? கலிமா தையிபா என்ன, கலிமா தக்குவா என்ன, கலிமத்து தௌஹீத் என்ன? எந்த கலிமா நீ மக்களுக்கு சொல்ற, எந்த கலிமா நீ மக்களுக்கு போதிக்கிற? தக்வாவா, தையிபாவா, தௌஹீதா? 3 வகையான கலிமா இல்ல குர்ஆன்ல. எப்படி சொன்னார்கள்? தொண்டை காஞ்சி போச்சு, நெஞ்சு தண்ணி காஞ்சி போச்சு சொல்லிட்டு போனாங்களே. மறுபடியும் நீ வேற இடத்துக்கு போற, நீ அவங்களை கேவலப்படுத்துற, நீ வேற வாசலுக்கு போற, நீ உன்னை கம்மியா அனாதையா விட்டாங்க, உன்னை அவங்க அலங்கரிச்சு விட்டாங்க உன்னை. நீ மத்த வாசல்ல போற, அவங்களை கேவலப்படுத்துற. மறுபடியும் உட்கார்ந்துருக்க, வெக்கம் இல்லாமல் கூட்டத்துல வந்து உட்கார்ந்துக்க. ரோஷம், நூறு, சரணம், மான மரியாதை இருந்தா. ஒரு பெண் நம் கணவனை இழந்துட்டா, சிறு வயசுல அப்படியே இருக்கிறான். அவ கல்யாணம் பண்ணலாம்,
இருக்கிறான், பத்தியமா இருக்கிறான். அவருக்கு நபி வெகுமதி சொன்னாங்க, அப்படி நீ இருந்தா நாளை மஹ்ஷர்ல நம்ம இப்படி இருப்போம். அந்த விதவையை நீனும் நான் இருப்போம். பாத்திமா நாமும் இருப்போம் சொல்லல, கத்தீதா நாமும் இப்படி இருப்போம் சொல்லல, ஜைனபு நானும் இப்படி இருப்போம் சொல்லல. அந்த விதவை பெண் நானும் இப்படி இருப்போம். நீ தக்வா செய்த கல்யாணம் பண்ணிக்க, இஸ்லாம் அனுமதிக்குது. இப்படி ஹதீஸ் விதவைகளுக்கு வந்திருக்கும் போது நம்ம என்ன விதவை ஆயிட்டோம், நம்ம அனாதையா ஆயிட்டோம். சேர்த்து ஜிந்தாதான் இருக்கிறாங்க. ஆஷிக்கு பரக்கீர முத்துல்லாலி ரசூல்லா தியானம் செய்ய வர்றாங்க. நபி அந்த கவர்னர்கிட்ட போய் சொன்னாங்க, அவரை விடாதீங்க உள்ள, அவரை அப்படியே தடுத்து நிறுத்துங்க. சிப்பாயை போட்டு அடையாளத்தை போட்டு நிறுத்திட்டாங்க. என்னன்னா பார்க்க முடியாத, வரக்கூடாது. அப்படியே தண்ணியா உருகி போனார். பஞ்சில முக்கிய அடக்கம் செஞ்சாங்க. பாடியில வெறும் தண்ணி இஷ்கில உறந்து போச்சு. கவர்னர் கேட்டா யார சொல்ல, என் தாய் தந்தை உங்களுக்கு குருமா, அவர் ஏழையை தடுத்து அவர் அப்படி வந்தால் கவர்னர் நான் கப்பலை விட்டு வெளியே நான் வந்தா கியாமத்து வந்துடும். அவரை தடுக்க சொன்னேன். எப்படி ஹக்கீகத் முஹம்மதி பாடம், ஜோஹரே முஹம்மதி, நூரே முஹம்மதி, ஹக்கீகத் முஹம்மதி படிச்சாராது. அவருக்கு சேர்ப்பு உண்டா? நான் அழுகிறேன். அவர் வந்தால் நான் வெளியே வரும், நான் வெளியே வந்தால் அவருடைய இஷ்டம் என்ன சொல்ல முடியும்? நாம பெருமை பாராட்டிக்கலாம், நமக்கு எல்லாம் தெரியும். ஒன்றே தெரியாது உனக்கு, ஒரு சப்தம் தெரியாது உனக்கு. எல்லாம் சொல்லி தந்தார்கள், எல்லாம் மாற்றம் நமக்கு சொல்லி தந்தாங்க. நாம் அதை விட்டுட்டு கமாலாஜா சொன்ன மாதிரி நாமெல்லாம் கோடீஸ்வரர்கள், நாமெல்லாம் செல்வ சீமான்கள். நீ குடிச்ச வீட்டுல வாழ்ற, வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற, 6 மாசத்துக்கு ஒரு வீட்டை காலி பண்ண சொல்றான். இங்கே அங்க போய் ரேஷன் கார்டு மாத்துற, பள்ளிக்கூடத்தை மாத்துற, அதெல்லாம் கிடைக்காத ஒண்ணு. கோடீஸ்வரன் சொன்னாலே நீ ஏன் இந்த கதி? அடுத்த முழுமை பார்க்கிற கொல்லாமா? நீ தமிழ்நாட்டில் ஒரு புள்ள ஒரு ஜில்லாவில் வாழுது, கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். என்னோட பயானு கேட்டு பேசிச்சு. அவங்க மாமாவுக்கு மாமியும் பேசினாங்க. ஊடே நஜாத்துக்காரங்களா இருக்கிறாங்க, அக்கிரம அணியாக்கிற சண்டாளங்க, இறக்கம் இல்லாத அரக்கர்கள். அதுல நான் இருக்கிறேன், மாமியாவோட ஆதரவோடு இருக்கிறேன். அவுளியாக்களை பத்தி பேச்சு கேட்டு அழுகிறேன். என்னுடைய புருஷனுடைய இழப்பியது ராத்திரில தூக்கம் வரல. உங்களை அழைத்து கொண்டாடலாம் நினைக்கிறேன். இந்த சண்டாளங்க விடமாட்டான். வாட்டி வளைக்கப்படுறாவா? ஒரு கட்டத்துல ஓடி போயிட்டா என்ன செய்வதா? அயோக்கியனே, அந்த குத்தத்துக்கு யார் கார்? दादा सरकार चौना फैदिशा और जमान शाह। ये तमिलनाडु में केरला में क्या गुजरता मैं जानता हूँ. இந்த தமிழ்நாட்டுல கேரளால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. இவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்து வெளியூருக்கு எப்படி அனுப்புறீங்க? அனுப்பாதீர்கள், தப்பு. ये तक्के में ஒரு தலவாணிலே दो सर रख के पड़ जाओ, चन्ना खा लो, कोली कुस्सा कुत्ता बिरयानी சாப்பிடா दे. கொண்டக்கல்ல அவுச்சி சாப்பிட்டு ராத்திரில ஒரு தலவாணிலே 2 தலை புருஷ மனைவி படுங்க. தாதா சர்க்கார் மறுபடியும் தாங்க பாஸ்போர்ட் தூக்கிட்டு வர்றாங்க, அனுப்புறாங்க. மஜ்பூர்ல अमर नहरी अमर तकरीर
அமர தஸ்ரீ அவங்க சொல்ல போது முடியல அனுப்புறாங்களே, சர்க்கார் உத்தரவு மாறிட்டால வல்லாகி இல்லை. உனக்கு அமர தக்குவையும் தெரியாது, உனக்கு அமர தஸ்ரீயும் தெரியாது, ஒரு காதலி அந்த வார்த்தை நீ கேட்டதே இல்லை. சர்க்கார் சொல்றாங்க, சர்க்கார் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். கடிதம் எழுதாங்க, சும்மா மைண்ட், அதாவது அப்படி பேர் சொல்லி நல்லா இருந்தாங்க. அப்ப தாதா சர்க்கார் சொன்னாங்க, बंद करो, बयान செய்யாதே, तुम्हारा मुरीद को गुम का तरीका बताओ. அது என்னங்க गुम तरीका? பேசவானா, இப்படிலாம் நடந்திருக்குது, ஆனா ஒண்ணும் இல்லை. गुम का तरीका நான் என்ன சொல்லு? தாதா சர்க்கார் நம்ம சர்க்காருக்கு எழுதுறது எங்க கும்பா போறது, எப்படி கும்பா தரிக்கா போறது? அன்பர்களே, நண்பர்களே, பெரியார்களே, தோழர்களே, தாய்மார்களே, நம்ம சேகனா அவ்வளவு உழைச்சார்கள், கஷ்டப்பட்டு உழைச்சார்கள், நம்மளை மனுஷனாக்கிறதுக்கு உழைச்சாங்க. அடுத்த வீட்டுக்கு போகாது, அடுத்த வாசலுக்கு போகாதீங்க, அது எனக்கு கேவலம் சொன்னாங்க. எந்த காரணத்துக்கு நீ போற? எந்த இல்மாங்க கிடையாது. உன்னை பார்த்து அவங்க இல்மு தரமாட்டாங்க, தரக்கூடாது. அவங்க எந்த சேர்க்கும் உனக்கு இல்மு தரக்கூடாது, தந்தா அவர்களுக்கு ஆபத்தாது. சொல்லுக்கு மசலா போடி சொல்லக்கூடாது, தலாக் சொல்லாத பெண்ணை கெட்டது எப்படி ஹராமோ, ஒரு ஷேக்குடைய முரீதுக்கு அசரார இல்லாஹியா சொல்றது ஹராம். போய் என்ன நின்றா என்ன நடப்பு? ஒரு சிலர் சொன்னாங்க, என்ன சர்க்காரு சில்லா என்ற பெயர்ல வசூல் பண்ணி, சில்லாக்கு செலவு பண்ணி மிச்ச காசுல பூமி வாங்குறாங்க. அப்ப சர்க்கார் அழுது சொன்னாங்க, எனக்கு தக்குவா படிச்சு क्या जिंदगी है, ये लोग कैसा थे, मैं कैसा उनको तकवा सिखाया. லண்டன் காசு நான் எனக்கு இதே ஊர்ல அவங்க சொல்லி காமிச்சாங்க. பாத்தீங்களா? அதனால சட்டம் சொன்னாங்க, நீ 100 ரூபாய் அதிகா கொடுத்தா லண்டனுக்குன்னு சொல்லாதே, நீ 10 ரூபாய் அதிகா கொடுத்தா பல்புக்குன்னு சொல்லாதே, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா உமராக்குன்னு சொல்லாதே. உமரா தான் செய்யணும், உங்க வேற வழி இல்லை. முத்தலக்குள்ள கொடுத்துடு, அவங்களாச்சு அவங்க இஷ்டமாச்சு. உனக்கு மசாலா தெரியல, நீ பெருமையா கொண்டு சொல்ற சர்க்கார் இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய துரோகம் பண்ற நீ. ஹஜ்ஜுக்கு போற உடலாம் சர்க்கார் ஹஜ்ஜின்னு சொன்ன உடனே ராயப்பேட்டால கல்வி சர்க்கார் வெளியில வந்து சொன்னாங்க, நான் இந்தியா திரும்ப மாட்டேன், 22 வியாதி இருக்கு எனக்கு, பிராணி நான் கூட்டு வர்றேன் சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. पैसा वापस में बम्बई से फ्लाइट में आ जाओ. என்ன சொல்றாங்க பாத்தீங்க? அகீதத் ஷைக், அஜ்மத் ஷைக், குப்பர் ஷைக், இதாத் ஷைக். எது உனக்கு தெரியுமா? குப்புன்னா தெரியுமா? இதாத்துன்னா தெரியுமா? அகீதத்து தெரியுமா? அஜ்மத்து தெரியுமா? சொன்ன உடனே சர்க்கார் அல்ஹம்துலில்லாஹ் நான் திரும்பி வந்துடுவேன், நாங்க மௌத்தாக போய் வருவேன். வந்தார்கள். எந்த வார்த்தை? வரும்போது பைஜிஷா பாம்பேல இருந்து ரயில்ல வந்துடாது, ட்ரெயின்ல வந்துடு. சமாதானமா அட அவங்க வார்த்தையில ஒரு லைஃப் இருக்கு, அவங்க வார்த்தையில ஒரு வாழ்வு இருக்கு, அவங்க வார்த்தையில ஒரு முசீபத் இருக்கு, தர்த்தரே இருக்கு. பார்த்தோம் கவாலி படிக்கிறார், பிறே முகான் கஜ் நஜர் से தப்பான பார்வையை பார்த்தனாரு தொலைஞ்சடி. எத்தனை பேர் போயிட்டாங்கன்னு சொல்லவா? சொல்ல முடியாது. பீர்பால எத்தனை பேர் போயிட்டாங்கன்னு சொல்லவா? அதனால
அன்பான எச்சரிக்கை, எங்கே போவாது. சும்மா இருங்க, நீங்க வாழ்வீங்க. வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வர வேண்டியது அன்பர்களே, मुझे कमली में छुपा ले, आजा सर पे उठाए बाप आई हूँ तुम्हारे तेरे करम के भरोसे पे ऐ रसूल करीम, तेरे करम के भरोसे पे ऐ रसूल करीम, तेरे करम के भरोसे पे ऐ रसूल करीम, गुनाह लाया हूँ और बेशुमार लाया हूँ, सर पे उठाए बाप की कचरी आई हूँ मेरे खिवैया बीच भंवर में, मेरे खिवैया बीच भंवर में, कसती डूब लगा, मेरे खिवैया बीच भंवर में, कसती डूब लगा, मेरे खिवैया अहमद की वैया, मेरे खिवैया बीच भंवर में, कसती डूब न जाए, तेरा हूँ तू मेरी खबर ले, तेरा हूँ तू मेरी खबर ले, तेरा हूँ तू मेरी खबर ले, अब कौन लगाए पार, ये करम कौन लगाए या मोहम्मद तेरा तू मेरी खबर ले, तेरा तू मेरी
चाहने वाले, नबी के चाहने वाले तो घबराते नहीं गम से। हमारे इश्क के रिश्ते हैं सरकारे दो आलम से। हमारे इश्क के रिश्ते हैं सरकारे दो आलम से। खुदा 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 खुद जानता है हश्र में पूछेगा क्या हमसे। खुदा खुद जानता है हश्र में पूछेगा क्या हमसे। हमें क्या फिक्र जन्नत की, हमें डर क्या जहन्नुम से। मदद पर है रसूल अल्लाह, जो होगा देखा जाएगा। हमें कोई नहीं है सरकार, हमें डर नहीं है सरकार। हमें क्या फिक्र जन्नत की, हमें डर क्या जहन्नुम से। मदद पर है रसूल अल्लाह, जो होगा देखा जाएगा। नहीं है मैं सरकार, हमें डर नहीं है सरे महशर बशर तो क्या फरिश्ते कब कब आएंगे। हुजूम अंबिया तक को पसीने छूट जाएंगे। मगर महबूब रब कब ये मनाजिर देख पाएंगे। शबे मेराज का सदका हम असीरों को दिलाएंगे। शबे मेराज का सदका हम असीरों को दिलाएंगे। मोहम्मद हश्र के मैदान पे रहमत बन के छाएंगे। डर नहीं है मैं सरकार, हमें डर नहीं है मैं सरकार, हमें डर नहीं है
آمين 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 اللهم تعالى حالنا اللهم آمين. آمين. اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. فرج الكرب عن أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اشف أمراض أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اقضي ديوننا وحاجات أمة سيدنا محمد يا أرحم الراحمين ارحمنا. اللهم ارض عنا بجاه محمد المصطفى والمصطفى وبحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلى الله عليه وسلم. آمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. آمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا الله எங்க பாவங்களை மன்னிச்சிரண்டா. யா அல்லாஹ் எங்க பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரண்டா. யா அல்லாஹ் எங்க மனைவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரண்டா. யா அல்லாஹ் எங்க குடும்பத்துடைய அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரண்டா. யா அல்லாஹ் எங்க நீண்ட ஆயுள் ஆஃபியத் சலாமத் கொடுடா. ஆமீன். ரிஸ்க் கொடுடா. ஆமீன். ஈமான கொடுடா. ஆமீன். காலமெல்லாம் உன்னை திருப்திப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக ஆக்கிடா. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய வியாதியர்களுக்கு பரிபூர்ண சுபாவம் கொடுடா. ஆமீன். சலாமத் கொடுடா. ஆமீன். யாரெல்லாம் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எஜமானுடைய பொருட்டால் பெண்மார்களுடைய பொருட்டால் அவங்க ஆஃபியத் சலாமத் கொடுடா. ஆமீன். நானோட எங்களை வாழவே அல்லா. ஆமீன். நானோட எங்களை காத்துக்காக ஆக்கி ஆமீன். மத்த சக்கராத் சைத்தானுடைய சூழ்ச்சிகளை உங்களை பாதுகாத்து ஆமீன். நாவல திருக்கனிமா நசீபாக்கிடா. ஆமீன். யா அல்லாஹ் உன்னுடைய நல்லடியார்களுடைய சுஹபத் எங்களுக்கு துனியாவுல கொடுத்த ரப்பே. ஆமீன். நாளை மறுமையிலும் அவர்களோட எங்களுக்கு சேர்த்து வைத்து ரப்பா. ஆமீன். யா அல்லாஹ் இங்கே பிரயாணமாய் வந்தவர்கள் ஆஃபியத்தா சலாமத்தா அவருடைய இல்லங்களை கொண்டு சேர்த்து ரப்பா. ஆமீன். யாரெல்லாம் என்னென்ன நாட்டங்களை கொண்டிருக்கிறார்களோ அனைத்து நாட்டங்களையும் நீ பூர்த்தி செய்யவே ரப்பே. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ஆமீன். வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஆமீன். صل يا ربي على النبي محمد وعلى اله وصحبه اجمعين. آمين. برحمتك يا ارحم الراحمين. آمين. لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله தம்பி உள்ள போயிருமா கொஞ்சம் உள்ள போயிருமா உள்ள தொடாதீங்க, எட்ட போங்க, யாரும் தொடாதீங்க. நீங்களே பின்னி பின்னி பின்னா அப்புறம்
ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ